உன் பிள்ளைய நல்லா ஆக்கியாச்சு, வீண் கவலை உனக்கு தேவையில்லை. இந்த உனக்கு வருமானமும் பெருகும், புகழும் பெருகும். நல்லா இருங்க, சாப்பிட்டு போங்கப்பா. அறகுறையாக பேராங்க செல்ல மக்களே, நல்லா இருங்க, நல்லா இருங்க. சரி. கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை இனிக்கி, ரொம்ப இனிக்கி ஸ்வீட்டு கொடுத்துருக்கான் எனக்கு. ஸ்வீட்டு கால் வந்துட்டு வரலாம். மன்னாதி மன்னரெல்லாம் பார்த்தவனா, அந்த மதுரை வீரனையே எதிர்த்தவனா, அப்பேற்பட்ட என்ன பஞ்சாயத்தில் நிறுத்திட்டாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். தமிழ்நாட்டு சட்டத்துக்கு புறம்பான ஒரு பொருளை கையில் வைத்திருக்கிறார். இல்லை வெளியில் காட்டக்கூடாது, தெரியுங்களா உனக்கு? தெரியுங்களா? எனக்கு தெரியும் உனக்கு. கண்ணை முடிக்கா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உனக்கு தேவை வீடு தானே, அது இப்படித்தான் வேணும்னு எதுவும் ஆசை வச்சுருக்கியா? உனக்கு தேவை வீடு தானே. கருப்பசாமி நினச்சா உனக்கு வீடு கிடைக்காதா? கிடைக்கும்லாடா. குசேலன் குடிசையில் வாழ்ந்தான். 24 குழந்தைகளுக்கும் ஒருவேளை உணவு இல்லாமல் காட்டில் போய் மூங்கில் அரிசியை பொறுக்கி கொண்டு வந்து கஞ்சி வச்சு கொடுத்தான். எம்பெருமான் கிருஷ்ணனை போய் பார்த்து அவல் பொதியை கொடுத்த உடனே அவர் கூரையெல்லாம் குடிசையெல்லாம் மாட மாளிகையாக கோபுரமாக மாறுச்சு. புரியுதா? கோவண துணியெல்லாம் தங்க உடைகளாக மாறுச்சு. உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு குசேல பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரித்திரமே தோன்றுச்சு. யாரால? கிருஷ்ணரால. ஆனால் அது எப்படி வந்துச்சு? குசேலன் கிருஷ்ணன் மீது வைத்த ஆணித்தரமான பக்தி, அசைக்க முடியாத பக்தி தான் அதுக்கு காரணம். புரியுதா? அதே மாதிரி நீ ஏன் மேலே அசைக்க முடியாத பக்தி வச்ச, உனக்கு கடையை வச்சு தந்த, அதில் நல்ல வியாபாரம் வரும்னு சொன்னேன். இன்றைக்கி 79% உனக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? இப்போ நீ வீடு வேணும்னு உன் உள்ளத்துக்குள்ள ஆசை தோன்றியது பிறவியின்படி தோன்றிருச்சு. நிறைவேற்றி வைக்கப்படியவன் நான். நீ ஏன்டா அதுக்கு பாக்கெட்டில் இருக்கிறது மூலமாக தான் வரணும்னு நினைக்கிற? வீட்டை நான் எனக்கு கட்டித்தாரேன்டா. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு உடனே சின்ன குழப்பம். அது சரிதான், ஊடால இவ்வளோ கடன் இருக்க, எப்படி தீர்க்கிறது? என்னடா, அந்த கடனுக்கு உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இறைவனுடைய திருவருளால். அதில் நீ ஜெயிச்சுக்கிடுவ, வீடும் கட்டித்தாரேன். நல்லா இருமகனே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தாராபுரம் அடுத்து கூப்பிடுவோம். தாராபுரத்தி எல்லை தாராபுரம். ஒரே ஊருக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. திருப்பூர்லேருந்து 100 ஊர் சொல்லிக்க, 100 பேருக்கு சொன்னால் அதில் பாதி நாள் ஓடி போயிடும். மக்கள்லாம் காத்திருக்காங்கல்ல, எல்லாரையும் பார்க்கணும்ல. தாராபுரம் தாராபுரம் குடும்பத்தோடு என்னை பார்க்க வந்தவர்கள் கணவன் மனைவி. கால் விட்டு வரலாம். வெள்ளிதான் மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று வாடுது, குயில் வந்து பாடுது, யார் வந்தது? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனைனா வீடுன்னு அர்த்தம். சுமார் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலேயே வீட்டுக்குள்ளே ஒரு உருவம் லாந்துறது மாதிரியே ஒரு சக்தி நடந்துக்கிட்டே இருக்கு. அப்பப்போ உடம்புக்கு நோயை காட்டுது, பிணியை காட்டுது. சில சமயத்தில் நமக்கு பின்னாலே வர்றது மாதிரி கூட நம்ம கண்ணுக்கு தெரியுது. உண்மையா இல்லையா? திடீர்னு பாத்திரங்கள்லாம் உருளுது மாதிரி ஒரு சின்ன சத்தம், கடவுளா அப்படி ஒரு சத்தம் வருது. இந்த நிலைமைகளில் இருக்குத அந்த வீட்டில் நிலையாக இருக்கிறது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு குழப்பம். எதிர்பார்க்காம எங்கேயாவது போனால் விபத்து வர்றது மாதிரி உள்ள நிலைமைகள், இப்படி பற்பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதையெல்லாம் இப்போ காப்பாற்றி உங்களை தெளிவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னும் அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கி
உங்களுடைய தொழில் ஆக்கத்தையும் ஆத்ம பிடத்தையும் செம்மையாக்கி தந்தால் போதுங்களா? அந்த பையனுடைய வாழ்க்கைக்கு செல்வத்தை தந்து கடத்தை தீர்க்கிறேன். இந்தா ஐஸ்வர்யமாக வாழ்வா, வெற்றி உண்டுப்பா. வா மகளே, பக்கத்தில் வா. இந்தா செம்மையாயிருமா பாப்பா. இன்னும் பக்கத்தில் வரணும். எட்டாவது நான் வரேன்ப்பா. இந்த உடல்நிலைகள் நல்லாயிரும். வாழ்க்கையில் நீ எந்திரிச்சிருவப்பா. தூக்கி விடுங்கடா எல்லாரும். கர்மசாமிக்கு அதே தாராபுரத்து எல்லை தன் பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்டு என்னப்பா பிள்ளையின் வாழ்க்கை? கால் விட்டு வா. வாங்கலாம். பெருமானே உந்தன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம். திருமால் பெருமைக்கு நிகரேது. உன் வீட்டுக்கு போகிற வழியில் ஏரியாவில் பெருமாள் கோயில் இருக்காமலாம்? இருக்கா? கால் ஒன்றுவா. கடல் நடுவே கொண்ட சதுர்வேதம் காப்பதற்கென்றொரு அவதாரம். அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் 1.25 வருஷமாக உன் பிள்ளைக்கு நிலையான தொழில் இல்லாத வேதனை நடக்கு. அதனால் இப்போ வேலை விஷயமாக சில செலவீடுகளையும் செஞ்சுருக்கேன். எந்த பதிலும் வரல. யாரையும் நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற உள்ளத்தில் குழப்பம் இருக்குது. கால் வந்துட்டு வா. எங்கள் அச்சுதனே உந்தன் அவதாரம். உன் பையனுக்கு 2025 வேலை கிடச்சிரும். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடனும் தீர்ந்துடும். மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பற்றி அடிக்கடி மனக்குழப்பம் இருக்குது. அவளுக்கு உயிர்கண்டை இல்லைன்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. ஆனால் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணவங்கிற நிலைமை வரும். அதில் நான் கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்னப்பா வேணும்? இந்தா மங்களகரமான காரியத்துக்கு அடுத்த வாரம் என்னை வந்து பாருடா. மகிழ்ச்சி அடைந்து வெற்றி அடைவாய் மகனே, வாழ்க. அதே தாராபுரம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் எங்களுக்கு தொலைங்கலன்னு யாரோ வருத்தப்படுறாங்க. என்னப்பா தெய்வம்? வீட்டு தெய்வம் இருக்கா? என்ன தெய்வம்டா? கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம் யாருக்கா? எக்கா நல்லா இருக்கியா? யாரு? உங்கள் சாமி கோயிலினுடைய பூஜை பொருள்கள் பெட்டியெல்லாம் எங்கப்பா இருக்கு? நான் சொல்கிறது காதில் கேட்கா? புரியுது சாமி. உங்கள் சாமி கோவிலுடைய பூஜை பொருள் பெட்டிகள்லாம் எங்கே இருக்குது? பூஜை பொருள் பெட்டியில் வீட்டில் பூஜை எல்லாம் மணியெல்லாம் வீட்டில் தான் இருக்குது சாமி. இருக்குது. அதை எப்போ எடுத்து கொண்டு போவீங்க? ஹோட்டலில் இருக்க சாமிக்கு மட்டும் எடுத்து போனால் பூஜை பண்ணுவாங்க சாமி. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நான் உன் கட்டுமனைக்கு போய் பார்க்கும்போது உன்னுடைய விவசாய பூமிக்குள்ள 2 வருட காலமாக உங்களுடைய சாமியுடைய நடமாட்டம் குறைஞ்சி போச்சு. அப்படி குறைஞ்ச பிறகு ஏதோ சூதான ஒரு வழியில் நம்முடைய காடுகரையில் குழப்ப வரக்கூடிய அளவுக்கு மாந்திரிகத்தால் ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் தோன்றிடுது. உண்மையா? கால் வந்துட்டு வாங்க. எனக்கு கழுத்து. அதனால் இப்போ நிறைய பணங்களும் நஷ்டம், கடன்களும் இருக்குது. என்ன இவையெல்லாம் சரியாக்கி உனக்கு வெற்றியாக்கி குழப்பம் இல்லாமல் நடத்தி தரேன். உன் தெய்வத்தை தொடங்க வைக்கணும். ஒரு பூமியால் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நிலைமை வருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு சங்கடமும் உள்ளத்தில் இருக்குது. 2 பேர் அதுக்கு 2 கண்ணை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கான். அவன் 2 பேருடைய மனத்தையும் மாற்றி நேர்மையாக உனக்கு செஞ்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு என் செல்லம். என்ன முருகா? குன்றிலாடும் குமரனுக்கு அரகரோகரா, குஞ்சரி மானாளனுக்கு அரகரோகரா. முருகப்பெருமானுக்கு எதுவும் சொல்லி செய்யாமல் வச்சுருக்கீங்களா? இல்லை சார், எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? சாமி கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கு சாமி. சரி, வேறு என்னப்பா வேணும்? சாமி எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்க, எனக்கு தோட்டத்தை விற்று கொடுங்க. வில்லங்க இல்லாமல் விற்று தந்துடுறேன். என்ன கடனையும் தீர்த்து தரேன். இந்தா அட்வான்ஸை வாங்கிட்டு வா.
தை மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே விற்றுருவாடா. ஜெயிச்சு வா, கலக்கத்தை துற விடு, சந்தோஷமாக இரு மகனே. வாமா பக்கத்தில். இவ்வளோ லேட்டாக்கக்கூடாதுக்கா, வா நல்லா இரு. அதே தாராபுரத்து இல்லை மகளை பற்றி, பொம்பளை பிள்ளையை பற்றி யாரும் கேட்க வந்திருக்காங்க? பெண்மகளை பற்றி கேட்க வந்தது யார்? வீடு செல்வங்களை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வீடு சம்பந்தமாக மனக்குறைகளை கேட்க வந்தது யார்? என்னடா வீடு? வேலைங்க, வேலைக்கு போகிறேன். என்னங்க வண்டி ஓடாமல் இருக்குங்க சார். வீடு தான் சொன்னேன். நான் வீட்டை பற்றி கேட்க வந்திருக்கேன். நீ உன்னை தொழிலை பற்றி சொல்லும்போது நீ அதை வரலாம். என்னப்பா வீடு உங்களுக்கு? வீட்டில் குடும்ப பிரச்சனை சார். அது வரல. வீடு நிலம் பில்டிங் சொந்தமான குழப்பம் இருக்குன்னு சாமி சொல்லுது. யாருக்குப்பா அது? என்னையா குழப்பம் அது? நான் கூப்பிடவே இல்லை, நீங்கள் போய் உட்காரலாம் செய்யணும், நிற்கவே வேண்டாமே. தாராபுரத்து எல்லை அப்படியா? ஆமாம். தொழில் வண்டி வாகனம் சொந்தமாக தொழில் பார்ப்பவன் யார்? கால் வந்துட்டு வரலாம். இங்கே இல்லை, அங்கே. என்ன வண்டியாக வச்சுருக்க? அதுக்கே மைக்க தடுத. கியர் போடும்போது விழுந்துருச்சு சாமி, நான் என்ன செய்வேன்ப்பா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வண்டியை பற்றி சொல்லணுமா, வாழ்க்கை வண்டியை பற்றி சொல்லணுமா? வாழ்க்கை வண்டி எல்லாம் வண்டி தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் வண்டி. ஆமாம். 1.25 ஆண்டுகளாக வண்டியில் வருமானங்கள்லாம் குறைஞ்சி குழப்பமும் வேதனையும் நடக்கு. இந்த வண்டி நமக்கு ஓடுமா, வண்டி மாற்ற வண்டி நிலம வருமாங்கிற ஒரு சிந்தனையும் ஓடுது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய கடனை தீர்க்கிறதுக்கு வழி இல்லைங்கிற துயரம் இப்போ உள்ளத்தில் ஓடுது. காலில் வந்துடுவோம். காலில் போட்டு இந்த மிதியை நான் மிதிக்கிறத மாதிரி சில பேர்கள் உன்னைய போட்டு மிதின்னு மிதித்து இப்போ பணத்தாலும் கடத்தாலும் மனக்குழப்பமாகி வீட்டில் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாத துயரத்தை நீ அடைஞ்சிக்கிட்டு இருக்கியா? உண்மையா? இதற்கிடையில் உன் நிலைமை தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் கடத்தை வாங்கி அது ஒரு பிரச்சனையை உருவாக்கி 4 பேர் கேள்விக்குறி ஆகக்கூடிய அளவுக்கு வீட்டு வாசலில் குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இவன் அங்கே போனால் அவங்களுக்கு பதில் சொல்லவா, வண்டிக்கு பதில் சொல்லவா, ஒன்றும் செய்ய முடியலையேங்கிற குழப்பத்தில் என்னையை பார்க்க வந்திருக்கேன். நீ கால் வந்துட்டு வா. நான் உதறி போட்ட மாதிரி குடும்பத்தை உதறி போட முடியுமா? நான் கால் மிதியை தான் உதறி போட்டேன், குடும்பத்தை உதறி போடலை. புரிஞ்சுக்காங்க, புரியாட்ட விட்டுருங்க. என்னடா தம்பி, உன் கடனை தீர்த்துட்டா நீ நல்லாயிருவையா, அவ்வளோதானையா விளக்கம். உண்மையா இல்லையா? நல்லா நடக்கும், தொழில் நல்லா நடக்கும். உன்னுடைய நீ எந்த செட்டில் போய் நீ நிற்கிறியோ அவங்களே உனக்கு கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. ஆமாங்க சார். புரியுதா? அதனால் உனக்கு நிறைய ஆர்டர்களை வர வைக்கிறேன். சரி. என்ன, இன்னொரு வண்டி ஒன்று உனக்கு ஹெல்ப்பாக வர வச்சு உனக்கு வழிவகுத்து தரேன். இந்த செம்மையாயிரு, தொழிலை நல்லாக்கி தரேன், அடுத்து வச்சுட்டான்னு சொன்னாங்க சாமி. வருமானத்தை பெருக்கி தரேன், செய்வனையை நீக்கியாச்சு. போ, சந்தோஷமாக இருடா, சாப்பிட்டு போ, அறவுரையாக போயிடாத. கரூர் மாவட்டம், கரூர் மாவட்டமாக எப்படியா? கரூர் எல்லை அப்படி சொல்லுவேன். வணக்கண்ணே, நல்லா இருக்கண்ணே. பொருங்க, நீங்கள் மட்டுமா வந்திருக்கீங்க கரூர்லேருந்து? உடனே வந்துட்டியே. ஈங்க கரூர் எல்லை அச்சோடம். அது என்னப்பா கவர் கையில்? காது கேட்காதாப்போ? கால் வந்துட்டு வாப்பா. மயக்குமாலை தம்பி வாடா. 4 மணிக்கு மேலே மனசு மாறுதே, ஏண்டா? அதான் மயக்குமாலை பொழுதே நீ போ. காலையிலேருந்து 3:30 மணி 4 மணி வரை கரெக்டாக இருந்துக்கு. 4 மணிக்கு மேலே ஒன்று அறியாமலே மனது குழப்பமான நிலைக்கு போகுது. நம்ம உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமா, நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்க, இதில் எப்படி வெளியாகுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. சில சமயத்தில் கால் வந்துட்டு வா. இப்போ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழில் உனக்கு நிலையாக பார்க்க முடியாத அளவுக்கு தடைகளும் கடன்களும் மனவேதனைகளும் இருக்குது. உண்மையா? ரொம்ப அந்நியமாக பழகினவன் மூலமாக பணத்தில் இடைஞ்சல் அவனுக்கும் உனக்கும் பகை வந்துருச்சு. இந்த பகையில் அவன் நாளைக்கு நம்மளை எங்கேயும் போட்டு கொடுத்துட்டாம்னா
நம்ம வெளியில் நடமாட முடியாத அவன்கிட்டருந்து விடுதலை ஆகிறது எப்படி? நம்ம ஐயா கருப்பசாமி நமக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடை படி இழந்தாருன்னா நம்ம இந்த துயரத்துலேருந்து விடுதலை ஆயிடலாமே அப்படி நினச்சி என்னைய பார்க்க வந்திருக்கேன். உண்மை அதான மகனே? அப்படி வந்து காலில் வந்துட்டு வா. என்ன விடாது? இங்கோட்டோடி வா. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. வீட்டுக்காரம்மாவுக்கு பக்கத்தில் வா. கண்ணை முடுறா. அவளை நான் கொஞ்சம் பார்க்கேன். அவளுக்கு மனநிலைகள் கொஞ்சம் சரியில்லாத நிலையும் இருக்குது. உடல்நிலைகளில் உடம்பை யாரோ வந்து அமுக்கிறது மாதிரியும் உடலில் ஒரு பக்கம் வீக்க நிலையும் தோன்றுது. உண்மையா? இதிலேருந்து குணமாக்கி ஜெயிச்சு தந்தால் போதுங்களா? இந்தா ஜெயிச்சு தரேன். அடுத்து வரும்போது அவளையும் கூட்டுவான். வெற்றி ஆகிறேன். நல்லா இருக்கா? சாப்பிட்டு போடா மகனே. நான் கழுண்டி குடிக்கேன். கருப்பசாமிக்கு திருச்சி மாநகர். திருச்சி வாங்க. திருச்சி வந்தாலும் சரி, திருக்காமல் வந்தாலும் சரி. திருச்சி மாநகர். அப்படி நினைக்காங்க. இதில் திருச்சி மெயினில் இருந்து யாரும் வரல. திருச்சி மாவட்டத்தை சார்ந்துருக்கீங்களாம்ல நீங்கள்? திருச்சி மெயினா? அம்மா பராசக்தியே. அம்மன் கோயில் இருக்கா உங்கள் வீட்டு பக்கம்? இருக்குதா? கால் வந்துட்டு வா. என்ன கோயில் அது? அம்மன் கோயில் காளியம்மா. என் தங்கச்சி. கால் வந்துட்டு வா. யாரா வந்திய? வரணும்ல. அவர் ஏன் வெளியே நிற்கிறாரு? வர சொல்லுங்க. இன்னும் 2 தரம் கால் விடணும்ப்பா. திருச்சியாடா தம்பி? என்னப்பா வேணும்? கண்ணை முடுப்பா. என்னைய மட்டும் பாரு மனசுக்குள்ள. சரி, கால் வந்துட்டு வா. ஒன்னே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்பே உன்னுடைய இடம் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் ஏற்பட்டது. அதில் சில உறவினர்களுடைய மன தாக்கங்கள் தான் அதிகமான நிலைகளை உங்களுக்கு கொடுத்துச்சு. புரியுதா? ஆனால் இப்போ உன்னுடைய பிள்ளைகளுடைய மனோபாவ சக்தியை பற்றி பார்த்தேன். அதில் ஒரு பிள்ளையினுடைய பாக்கியத்தைப்படி எம்பெருமான் நாராயணனே வந்து உனக்கு படியளக்காரன்னு சொல்லிட்டார். அதனால் அவர் பேரில் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படி என்ற திருநாமத்தை அந்த வீட்டில் எழுதக்கூடிய அளவுக்கு தை மாதத்தில் வீடு நீ தொடங்குவாய். அதுக்கு உனக்கு பணமும் எல்லாமே கிடைக்கும். அந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான வில்லங்க சம்மந்தமான வேதனைகளும் தீர்ந்துடும். யார் அதில் குழப்பம் பண்ணுறானோ அவன் மனத்தை நீக்கி உனக்கு வெற்றியாக்கி தந்துடுறேன். மேலும் உனக்குன்னு வரக்கூடிய பணங்கள் தடைகளாக இருக்குது, அதை செம்மையாக்கி தரணும். கடன்கள் கொஞ்சம் இருக்குது, தீர்த்து தரணும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு முழங்கால் வலி, பாப்பாவுக்கு வேலை ஒன்றும் மாப்பிள்ளை. இந்த விரல் எப்படி கண்ணை முடிக்க நல்ல ஆத்திரப்படாமல் கண்ணை மூட பார்ப்போம். சரி, கால் வந்துட்டு வரலாம். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய வேலாயுதம் வருது. வீட்டுக்குள்ளே யார் வாரா? முருகன் வாரார். உங்கள் உள்ளத்தில் அப்பப்போ இஷ்ட தெய்வமாகவே அவர் காட்சி அளிக்கிறார். ஆனால் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை இருதார வாழ்க்கை என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நிலையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் அப்படி ஒரு குழப்ப நிலை ஏற்படாமல் முறையான வாழ்க்கையை வாழ வச்சு வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? சரியாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? அதை நான் வெற்றியாக்கி தரேன். மனம் கலங்காமல் இரு, வீண் குழப்பம் வேண்டாம். மகளே, ஒரு வாரம் கேட்டுக்கா. ஒரு வாரம் படிச்சு சின்ன பாப்பா வேலைக்கு தான். வெளிநாடு சொந்த வாரம் வேலைக்கு போவா. அவள் புருஷனும் அங்கே தான் இருக்கும். இந்த பெரிய புருஷன் கர்மதாமிக்கு அப்படியா? பாஸ்போர்ட் திருச்சி மாவட்டத்து திருச்சியிலேருந்து
பாஸ்போர்ட் சம்மந்தமாக யார் கேள்வி கேட்க வந்திருக்கா? யாருப்பா? பாஸ்போர்ட் வெளிநாடு சம்மந்தமாக கேள்வி கேட்டது யார்? யாருப்பா வெளிநாடு சம்மந்தமாக கேள்வி கேட்டது? வராங்களா? எங்கே வராங்க? திருச்சி எல்லையிலிருந்து நான் சொல்லுதேன். திருச்சி ஆனாச்சு உங்களுக்கு? திருச்சி எல்லை. தன்னுடைய பிள்ளையின் வேலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாப்பா. என்ன படிச்சிருக்கான் தம்பி? காலேஜ் படிச்சுட்டு. சரி, ஓகே. என்ன சப்ஜெக்ட் படிக்கிறேன்? இன்ஜினியரிங். கால் வந்துட்டு வா. நான் முதல்ல சொன்ன கேள்வி இவங்கள தான் இருக்குது. அவன் அதை புரியல. அதுக்கு நான் என்னையா செய்வேன்? உட்கார். உன் பையனுடைய கல்விக்கு வெளிநாட்டில் தான் வேலை இருக்குன்னு உத்தரவு. இப்போவுமே நீ பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். உன் பையனுக்கு இன்னும் 1.25 ஆண்டுகளில் அவருக்கு நிலையான வேலையும் கிடைக்கும், கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணுவான். சொந்த ஊரில் மாட மாளிகை கூட கோபுரத்தோடு இருப்பான். புரியுதா? அதே மாதிரி இப்போ உனக்கு இடம் சம்மந்தமான குழப்பமும் கடன் சம்மந்தமான மன வருத்தமும் இருக்குது. உன்னால் பழைய மாதிரி ஆரோக்கியமாக உழைக்க முடியாத மனவேதனை இருந்துக்கிட்டு இருக்குது. வேறு யாரும் செய்வனையெல்லாம் வைக்கலை. தேவையில்லாமல் நீ மனம் குழம்புனா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். உன்னை வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. கால் வந்துட்டுவான். வேறு என்னடா வேணும்? இந்தா நல்லாரு, பணம் அள்ளித்தார, சந்தோஷமா இரு, ஜெயித்து வா, வெற்றியாக இருப்பாய். கர்மசாமிக்கு குழந்தை சம்மந்தமாக யாரும் கேட்க வந்தீங்களா? குழந்தை வாடா. என்னடா குழந்தை? வாரிசு வேணும். கால் வந்துட்டு. கல்யாணம் முடிச்சிட்டியா? எத்தனை? ஒரு கல்யாணம் தானே. எத்தனை பிள்ளை இருக்குது இப்போ? பொட்டச்சிருக்கா? ஆம்பளை பையன் வேணும். கால் வந்துட்டு வா. தம்பி, உன் மனசு அலப்பாயுது. நல்ல கால் வந்துட்டு வாப்பா. சங்கம் முழங்கும் திருமதுரை மகன் வாழும் சங்கம். மனங்கவர்ந்த உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். உன் வீட்டு அருகில் என் தங்கை காளியும் மாரியும் இருப்பார்கள். உண்மையா? அதில் நான் கருப்பசாமியும் இருப்பேன். அதே மாதிரி உன் எல்லையை தாண்டி கம்மாக்கரைக்கு அந்த பக்கம் போனால் முத்துக்கருப்பம்னு ஒரு சாமி வருவேன். இருக்கா? எத்தனையோ கோயில்கள்லாம் போய் பார்த்த பிறகு முருகப்பெருமானையும் போய் நீ பார்த்தியான். பார்த்து முருகா, உன்னை போல் அழகான ஒரு ஆம்பளை பையனை தாடா உன் பேர் கூட வச்சிருந்தேன் அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ளே நினச்சியான். அதனால் உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறப்பான். கதிர்வேலுன்னு பேர் வைடா. கால் வந்துட்டு. காவுக்கு கருப்பசாமி ஆச்சு, முருகன்ற சொன்னதுக்கு வேலவனும் ஆச்சு. என்னப்பா ஒன்று சொல்ல மாட்டுக்க? சரண வரலாம் செல்லக்குட்டி, வா. தைப்பூசத்துக்கு பிறகு ஜனனமாகும். என் பொண்டாட்டியுடைய மனசும் ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் அவள் உடலில் குழந்தை பெற்றக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு தெரியலை சாமி. அப்படி ஒரு பறவையினர் இருப்பதாக எனக்கு தெரியுது. மருத்துவ செய்தியும் அப்படி இருக்குது. என்னடா, அந்த பிளத்தையும் செய்தியும் நான் கொடுக்குறேன். குழந்தை பிறந்தாச்சு, ஆரோக்கியமாயாச்சு. நல்லா அடுத்த உத்தரவில் தொழிலை பற்றி பேசுவோம். ஏன்டா கவலைப்படுற? நல்லா இரு. கர்மசாமிக்கு திருச்சி மாநகரத்து எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? திருமணமா? யாருக்கு திருமணம்? இது பொண்ணுக்கு. பொண்ணுக்கு. கால் வந்துட்டாப்பா. ஒருவரத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவா. தம்பி, நீ கும்பிட்டதும் உண்மைதான், என் முன்னால் உட்கார்ந்ததும் உண்மைதான். ஆனால் உன் உள்ளம் அவர்கிட்ட போகலையாம். நான் என்னடா செய்வேன்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஐயா கருப்பசாமி, நான் கல்யாணம் முடித்து கொடுக்க தயாராக இருக்கேன். என் பொண்ணுடைய மனது அப்பப்போ கொஞ்சம் சலனமாகுது. என்னடா, கொஞ்சம் சலனமாகுது. அவங்க ஆத்தா நினச்சானா அவள் வார்த்தையும் அவள் மனத்தையும் செம்மையாக்கிடலாம். ஆனால் 2 பேருமே என் சொல்லுக்கு மாறுபட்ட குணம் இருக்குமோ அப்படின்னு என் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்காடா? அதனால் அந்த 2 பேர் உள்ளத்தையும் ஏன் இஷ்டப்படி கொண்டு வந்து நேர்மையான ஒரு கல்யாணத்தை முடித்து என் பிள்ளைய வாழ வைக்கணும்னு நீ கேட்கியான். கால் வந்துட்டுவான். சிங்காரா வேலா
சிவ சண்முகனே சுகுமாரா வாப்பா. நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு ஜாதகம் வந்து பொருந்தலைங்கிறது முடிவாயிடுதுப்பா. ஆனால் அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரு எண்ணமும் அதை பற்றிய சதா காலகட்ட பேச்சும் வீட்டுக்குள்ளே ஓயாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிதான்டா. ஆனால் பொருந்தாத கல்யாணத்தை முடித்து வச்சு வருத்தப்படக்கூடாது. ஒரு வருத்தம் ஏற்பட்டால் ஒரு திருத்தம் ஏற்படும். ஆனால் நம்ம திருந்ததுக்கு இந்த உலகத்தில் பிறக்கலை. என்ன சொல்லுத உண்மையா இல்லையா? அப்படிங்கிறது செய்வதை திருந்த செய். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். முதல்ல சிந்தனமணி சொல்லியிருக்கோம். அதனால் அடுத்த முருகப்பெருமான் பேர் உள்ள ஒரு புருஷன் வாரான். ஒரு ஜாதகம் வருது. அதுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம், வெற்றிகரமாக நடத்துவோம். உங்கள் எல்லையிலேயே கிழக்கு திசையிலேருந்து வரும்டா. திருச்சி மாவட்டத்துக்குள்ளே இருக்கான். அவன் வெளிநாடு சொந்தமான வேலையும் பார்ப்பான், ஐடி பார்க்கு சொந்தமான வேலையில் இருப்பான். வா ஜெயிச்சுக்கா. வெற்றிவேல் முருகனுக்கு நடந்தாச்சு. போ சந்தோஷமா இருக்கான். பணம் வேண்டாமா கல்யாணத்துக்கு? ஏய் இந்தாடா நல்லா இரு, சந்தோஷமாக இருப்பா, சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு திருவாரூர் 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 திருவாரூர். கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே இந்த காவிய கலையே ஓவியமே, செழும் கனி போல சுவை தருமாமணி. வாங்க திருவாரூர் பக்கத்தில் யார் வீட்டில் காதல் பண்ணுறாங்க? என்னடா புரியுதா சாமி? என் பிள்ளைகள் ஏன் இஷ்டப்படி கல்யாணத்தை முடித்து நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என் பிள்ளைகள் எங்கே இஷ்டப்படி கல்யாணம் முடித்து நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தது யார்? செழும் கனி போல சுவை தருமாமணி, பேசிடும் பூங்குயிலே இந்த காவிய கலையே ஓவியமே. என்னப்பா எந்த பிள்ளைப்பா அது? என் பெரிய பிள்ளை. பெரிய பிள்ளை மகள் காலேஜ். அவன் மனது கொஞ்சம் அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்குடா. நம்முடைய சொல்லுக்கு கொஞ்சம் உடன்பட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான நிலைகளாக இருக்குது. பல முயற்சிகள் செய்த பின்பும் கூட அவள் பிடிவாதத்திலிருந்து விடுதலை ஆகலை. நான் பாடுற பாட்டை அவளுக்கு தான் பாடினேன். அவள் மனதை மாற்றி நேர்மையான வழியில் கல்யாணம் முடிச்சு இருந்தால் போதுமா? கால் விட்டுவா. உள்ளத்தின் ஆசையே வாப்பா. ஒரு தொழிலை நம்பி பணத்தை போட்டு கொஞ்சம் நிறைய இழந்துட்டிய. அந்த இழந்த பணத்துக்கு நிகராக உனக்கு நான் தொழிலும் தருவேன், பணமும் வாங்கி தருவேன், தொழிலே நடத்தி தரேன். ஏன் கவலைப்படுறேன்? ஆனால் சட்டப்படி அதில் இடைஞ்சலும் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. புரியுதா? அதை மாற்றி சமாதானமான நிலையில் நடத்தி தரேன். ஜெயிச்சு தந்தா போதுங்களா? கர்மசாமிக்கு இந்தா வெற்றியாகி என்னை ஆனந்தமுடன் பார்க்க வாப்பா. வாழ்க மகனே வாழ்க. சாப்பிட்டுப்போ, சந்தோஷமாப்போ. அப்படியா? நீதிமன்றத்து தொடர்பு யாருக்குப்பா? நீதிமன்றம் வழக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? யாருப்பா? அப்படியா? கல்யாணம் முடித்த பின்பு வாழ்க்கை என் பிள்ளைக்கு நல்லா இல்லைன்னு கேட்டு வந்தது யாரு? வாப்பா வா. யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தப்பா? 2 பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணி முடிச்சு சரியில்லை. வருமானம் போராட்டம் கடன் கண்ணை முடிக்கா. இன்னும் ஒரு தரம் காரணம் சொல்லலாம். கேட்டவர் எல்லாம் பாடலாம், என் கேள்விக்கு தாளம் போடலாம். வாங்க. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்த்தேன். பணம் கொடுத்தா வாழுதேன், இல்லைனா ஒப்பை விட்ட பார்த்து ஓடிப்பா, டைவர்ஸ் வாங்கிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோர்ட் நாட்டுக்கு போனாலும் சரி, வக்கீல்கிட்ட வாங்கினாலும் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி பிள்ளைய குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உண்மையா? கால் வந்து அதான் நான் நீதிமன்றத்தையே சொன்னேன்.
யார் வரா? ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நேரம். பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. சாமி இப்படி ஒரு உண்மையை சொல்லிட்டாரேன்னு சொல்லி வருத்தப்படுறியா? அதெல்லாம் ஒன்று. உன் பிள்ளைய பிரியாமல் வாழ வைப்பேன். சரி அவனுக்கு பணம் வரப்போகுது, சரி. அந்த செல்வத்தை கொடுத்து இணை பிரியாமல் வாழ வச்சா போதும்ல. போதும் சாமி. அதே மாதிரி அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, சரி அந்த பழக்கத்தையும் தீர்த்து செம்மையாக வாழ வைக்க உன் பிள்ளைய கண்கலகாமல் இருக்க வைக்கணும். வேறு என்ன வேணும்? ரெண்டு பிரச்சனை ஒன்று. அதுக்கு முதல்ல பணத்தை தந்துட்டேன், ஏன்டா பயப்படுற? இந்தா சந்தோஷமாகி வா, ஆனந்தமாக என்னைய பார்க்கவா. வீடு கட்டிக்கான உத்தரவு கொடுத்துருங்க. 9 மாதம் கால அவகாசம் இருக்கு, சரி. பத்திரப்படாத போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? 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 ஆ ஆ ஆ. உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? உடல்நிலை சம்பந்தமாக நான் பொதுவாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த ஊருண்ணே உங்களுக்கு? திருவாரூர் பக்கம் மன்னார்குடி. வாங்க, நான் பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் வந்து அப்படி வர்றதுக்கு அந்த ஊர், இந்த ஊரை சார்ந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை. இன்னொன்று என்னுடைய பக்கத்தில் வாங்க. எப்போ ரயில் சத்தம் கேட்க உங்கள் வீட்டு பக்கம் ரயில் ரோடு இது இருக்கா? ஆ, நம்ம வீட்டுக்கு தெரியல. மன்னார்குடியில் இருக்குது. அந்த ரயில் ரோட்டை பக்கத்தில் அம்மன் கோயில் தெரியுதா? இருக்கா? சரிண்ணா. சரி. இப்போ உங்களுடைய இடத்துக்குள்ளே நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உங்களுக்கு தொழிலாலும் இடத்தாலும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு உங்களை நல்ல தெரிஞ்ச நண்பனே பகையாக மாறின பிரச்சனை தான் இதுக்கு காரணம். சரியா? ஆனால் இதுக்காக பல்வேறு முறைகள் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு முடிவெடுத்தும் கூட அதுக்கு தெளிவு கிடைக்கவில்லை. ஆனால் சட்டப்படி முடிவெடுக்கலாமான்னு கேட்டால் பகைக்கு பயந்து சட்டப்படி போகிறதுக்கும் முடியலை. இது தெய்வத்தால் தான் தீர்க்கணுங்கிற ஒரு முடிவில் என்னையை பார்க்க வந்திருக்கலாம். அதனால் அந்த இட பிரச்சனையும் முடிச்சு தரேன், கடை பிரச்சனையும் தீர்த்தாரேன். வேறு என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வரலாம். உடல்நிலை அதான் முதல்ல சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட் அதை தானே பேச போகிறேன். இப்போ கால் வந்துட்டு வரலாம். நீ உட்காந்துக்காம்மா. அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கன் அறிவான், அவன்தான் வைகுந்தமேன், அவன்தான் வைகுந்தனேன். திருப்பதி வெங்கடாச்சலபதி உங்கள் வீட்டுக்கு வரார, என்ன விஷயம்? வருஷத்துக்கு 2 தடவை போகிறீங்க. இப்போ நீ போறியா? அவர் மேலே நீ கோவப்பட்டு வருத்தப்பட்டிருக்கியா? அவ்வளோ சொல்லு பார்ப்போம். நான் உங்கள் கோயிலுக்கு வந்தும் எங்களுக்கு என்ன நடந்துச்சு? உங்களை அப்பனா நினைக்கேன், ஆத்தாவாக நினைக்கேன். நீ என்னைய பிள்ளையா நினச்சா நான் இவ்வளோ கஷ்டப்படுவேனா? அப்படிலாம் நொந்துக்கிட்டியான். 2 தோள்களில் இடது தோல் சம்மந்தமான வலி உனக்கு அதிகம். அதே மாதிரி சென்ட்ரல் ஆஃப் ஜஸ்ட் 2 நெஞ்சுக்கும் இடையில் அப்படியே எரியுது மாதிரி வலி, தொண்டையை போய் கப்புன்னு அடப்பு, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கு. கருப்பசாமி, இது செய்வனையா ஊழ்வினையா அல்லது இயற்கையான நோயா? இதுக்கு எனக்கு விளக்கம் தெரிஞ்ச யாருன்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு ஒரு தகடு எடுத்தீங்களா இடையிலே? நல்ல பையங்களா எடுத்துட்டீங்கல்ல, பின்ன என்ன? கால் வந்துட்டு வாங்க. அப்படி எழுத தகடு பார்த்தா அந்த இடத்த விட்டு அந்த அம்மாவுக்கும் படத்தை கொடுத்துருந்தோம். சரி பண்ணிக்கிறேன். அந்த இட விஷயத்தை உனக்கு முடித்து ஜெயிச்சு தந்துடுறேன், பகை இல்லாமல் ஆக்குறேன். இவன் உடலில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்தியை நீக்கி தெளிவாக வாழ வச்சுருவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த செய்வனை தகடி எடுத்தது உண்மை, செஞ்சதும் உண்மை. யார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தீய சக்தியை நீக்கிறோம். சரிண்ணா? வெற்றியாக்கி தரேன். இன்னும் 1 வாரம் நீங்கள் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? புள்ள பெரிய புள்ள வந்து வேலையில் மேலே இடத்துல லண்டனில் இருக்கவங்கள இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், பதவி கிடைக்கணும். பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே கிடச்சாச்சு. இப்போமே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவளை தேர்ந்தெடுத்துட்டாங்க. நீ சந்தோஷமாக இருக்கலாம். இந்தாங்க, வெற்றி அடைங்க என் செல்ல மக்களே. ஐஸ்வர்யம் பெறுங்க, வயிறார சாப்பிட்டு போங்க, ஆத்திரப்பட்டு போயிடாதீங்க. உட்காருங்க. கருப்பசாமிக்கு. அப்படியா அப்படியா அப்படியா? திருவாரூர் எல்லை மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி மன உபாதை அடைந்தது யார்? யாருப்பா? என்னையா மனைவிக்கு என்னையா செய்யுது? ஓய்,
பையனை உட்காந்து சாமி என்னன்னு கேட்பாரு. அடுத்து அதில் வரத்தை வாங்கிக்கிடுவோம். முதல்ல இதை சொல்லி உள்ளே வந்துடும் நினச்சி வரையா நீ உட்காரங்க. விவரமான பைய கெட்டிக்காரன்டா கெட்டிக்காரு. யாருக்கா சோமில்ல? இப்போ நீ சொல்லுது உண்மைதான்டா. வா